வெல்கம் டு கற்ற கற்பிக்க சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஎன்எம் பிளஸ் ஹிஸ்டரியோட பார்ட் 8 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 7 வீடியோ போட்டிருக்கோம். இதுல 1000 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 7 வரைக்கும் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல டாப் 1000 இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி ஐஎன்எம் கொஸ்டின் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதுல இருந்து நம்மளுக்கு 15 கேள்விகள் கேட்கறாங்க. அதனால ஸ்கூல் புக்ஸ்ல உள்ள எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி, திலக சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்னும் முழங்கிய ஆண்டு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட்டையும் இல்ல வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. திலக சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கிய ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1897. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் யார் என அறியப்படுபவர்? இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் என்று அறியப்படுபவர். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து மூன்றாவது கேள்வி, தாதாபாய் நவ்ரோஜி இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1902. தாதாபாய் நவ்ரோஜி இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1902. நான்காவது கேள்வி, லண்டனில் இந்தியா சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1865. லண்டனில் இந்தியா சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1865. அடுத்து ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1835. இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1835. ஆறாவது கேள்வி, வெடிமருந்து சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1908. வெடிமருந்து சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1908. அடுத்து ஏழாவது கேள்வி, டேஷில் இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1904. டேஷில் இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது 1904. எட்டாவது கேள்வி, அலுவலக ரகசிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1904. அலுவலக ரகசிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1904. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, புவியியல் அடிப்படையில் எந்த ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக அமைந்துள்ளது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி பாகீரதி ஆறு. புவியியல் அடிப்படையில பாகீரதி ஆறு இயற்கையாவே வங்காளத்தை எப்படி பிரிக்குது? ரெண்டா பிரிக்குது. அடுத்து 10வது கேள்வி, வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி ஜூலை 1905. வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஜூலை 1905. அடுத்து 11வது கேள்வி, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்கள் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்றவர். ஆப்ஷன் ஏ ஜி சுப்பிரமணியம். தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்கள் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்றவர் ஜி சுப்பிரமணியம். அடுத்து 12வது கேள்வி, சதீஷ் சந்திரவால் விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1902. அப்போ விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ? 1902. நிறுவியவர் சதீஷ் சந்திரவால். அடுத்து 13வது கேள்வி, சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுய ஆட்சி 4 தீர்மானங்களை தவிர தேசியவாதிகள் நிறைவேற்றிய ஆண்டு 1906. சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி 4 தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றிய ஆண்டு 1906. அடுத்து 14வது கேள்வி, 1870களில் டேஷில் விளக்கியவாறு
எக்கிலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன. எந்த இடத்துல விளக்குன மாதிரி விவேகானந்தர், ஆப்ஷன் ஏ விவேகானந்தர். 1870 விவேகானந்தர் சொன்ன மாதிரி எக்கிலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்கு பல்வேறு இடங்களில் அக்காரா அப்படின்றது என்னது, உடற்பயிற்சி நிலையங்கள். அடுத்து 15வது கேள்வி, டாக்கா அனுசீலன் சமிதி என்று எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1806. டாக்கா அனுசீலன் சமிதி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1906. அடுத்த கேள்வி பாருங்க, டாக்கா அனுசீலன் சமிதி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி புலின் பிஹாரி தாஸ். அப்போ டாக்கா அனுசீலன் சமிதி தொடங்கப்பட்ட ஆண்டு 1906 போட்டு வச்சுக்கோங்க. தொடங்கியவர் யாரு? புலின் பிஹாரி தாஸ். அடுத்து 17வது கேள்வி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா மண்ணில் எந்த ஆண்டு பம்பாயில் தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1925. இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் எந்த இடத்துல தொடங்கப்பட்டிருக்கு? பம்பாயில. எந்த வருஷம்? 1925. அடுத்து 18வது கேள்வி, கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் எப்போது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1928. கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் எப்போது? 1928. அடுத்து 19வது கேள்வி, நான் படிக்க ஆரம்பித்தேன், என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றத்திற்கு உள்ளானது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பகத்சிங். நான் படிக்க ஆரம்பித்தேன், என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றத்திற்கு உள்ளானது என்று கூறியவர் யாரு? பகத்சிங். அடுத்து 20வது கேள்வி, பகத்சிங் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய ஆண்டு? 1929 ஏப்ரல் 8. 1929. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். பகத்சிங் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய ஆண்டு 1929 ஏப்ரல் 8. அடுத்து 21வது கேள்வி, சிட்டகாங் ஆயுத படைத்தளம் தாக்கி தகர்த்தப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் 1930 ஏப்ரல் 18. 1930 ஏப்ரல் 18. அடுத்து 22வது கேள்வி, மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தர மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ டாக்டர் அம்பேத்கர். மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தர மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். அடுத்து 23வது கேள்வி, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற பயணம் ஆரம்பித்த நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மார்ச் 13, 1930. முடிஞ்ச நாள் எப்பன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் யாரோட தலைமையில் நடந்திருக்கு? ராஜாஜி. தொடங்கப்பட்ட நாள் என்ன? மார்ச் 13, 1930. அடுத்து 24வது கேள்வி, முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1930. பூனா ஒப்பந்தம் எந்த வட்டமேசை மாநாடு மூலமா எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இயர் என்னன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கடைசி கேள்வி இந்த வீடியோடது, காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்று அடைந்த ஆண்டு எப்போ ரீச் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 6, 1930. அப்ப தொடங்கியது எப்பன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மொத்தம் இதுல எத்தனை தொண்டர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 78 தொண்டர்கள். இந்த காந்தியடிகளோட தண்டி யாத்திரையில 78 தொண்டர்கள் கலந்துக்கிட்டாங்க. 375 கிலோமீட்டர் நடந்து பயணம் செஞ்சிருப்பாங்க. இது எப்ப தொடங்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட 25 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோட பார்ட் 8 முடிஞ்சிருக்கு. பார்ட் 7 வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்ற கமெண்ட்டையும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.